கியா அவங்களோட ஒன் ஆஃப் த பிரீமியம் லிமோசைனான கியா கார்னிவல் ஃபேஸ் லிஃப்ட்டை 64 லேக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் என்னென்ன இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது, என்னென்ன எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன லக்ஸரி அண்ட் பிரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து பவர் பேக்கடாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன்லேருந்து நம்ம இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ வந்து ஆரம்பிச்சிருவோம். எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி பார்க்க போனால் ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் டைகர் நோஸ் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல நமக்கு வந்து பார்க்க நல்லா ஜைஜாண்டிக்கா வைடரான ப்ரொஃபைல் ஒரு பாஸ் டைப் ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வெர்டிகலி ஓரியன்டட் ஐஸ் கியூப் ஷேப்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுல நமக்கு 4 யூனிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹெட்லாம்ப்ட சுத்தி நமக்கு டிஆர்எல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வைப் டைப் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்க நல்லா அப்பீலிங்கா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படியே டவுன் சைடுல வந்து நமக்கு கீழே ஏர் வென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் கிரில்ல இன்டெகிரேட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபாக் லாம்ப் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஏடாஸ் ரேடார் செட்டப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் கேமரா செட்டப், பார்க்கிங் சென்சார் செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்க நல்லா அப்பீலிங் அண்ட் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு யூனிக் டிசைன் உள்ள R18 அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீல் ஆர்ச்சஸ் எல்லாம் யூனிக் டிசைன் ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சைடுல எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் IRVMs வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஒரு டோல் டோன் கலர் அரேஞ்ச்மெண்ட்ல கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ரூஃப் ரைஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரைஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்ல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கணும்னா ஸ்கஃப் பிளேட் அரேஞ்ச்மெண்ட், ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட் டைப் பவர்டு ரியர் டோர் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த கார்னிவல் லிமோசைன்க்கான ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் சைட் கேமராக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, எலக்ட்ரானிக்லி ஆபரேட்டபிள் ORVMs இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வென் கிளாஸஸ்க்கான செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. என்டையர் ஃபோல் வீல்லயும் நமக்கு டிஸ்க் பிரேக்கான செட்டப் கியா கார்னிவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்க்க போனா ரியர் ப்ரொஃபைல் நல்லா டெக்கி அண்ட் போல்டரான டிசைன்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரியர்ல நமக்கு வெர்டிகல் ஓரியன்டட் டைல் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கனெக்டட் டைல் லாம்ப்ஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் நமக்கு இன்டெகிரேட்டரா வந்து வந்துருது. ரியர்ல ஸ்கிட் பிளேட்க்கான ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ரியர் டைல் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவர் டைல் கேட்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. வித் ஜஸ்டர் ஃபங்க்ஷனாலிட்டியோட நமக்கு வந்து கிடைக்குது. டார்ஃபின் ஆண்டனாவும் நமக்கு பாடி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வர எக்ஸ்டீரியர் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்டீரியர்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெக்கி ஓரியன்டடா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12.3 இன்ச் உள்ள டிரைவர்ஸ் டிஸ்ப்ளே, 12.3 இன்ச் உள்ள இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் நமக்கு வந்து கிடைக்குது. இது கியாவோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமராக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இது எல்லாமே லோடடா இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா என்டர்டைன்மெண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி கிறிஸ்பா சூப்பரா ஒரு தியேட்டர் எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிஷன் பத்தி பார்க்க போனா நமக்கு 3 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த என்டர் ஏசி கண்ட்ரோலுமே நம்ம டச் பேஸ்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ்ல வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டா லான்ச் ஆன வேர்னால பார்த்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரோல் கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டச் ஆஃப் பட்டன்ல நீங்க இந்த ஏசி கண்ட்ரோல் பட்டன்ஸ் எதர் நீங்க கிளைமேட் கண்ட்ரோலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்க வந்து இன்ஃபோடைன்மென்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்லாம் கம்ப்ளீட்டா நமக்கு டச் பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி நர்ல்டு டைப் கியர் ஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட் செலக்டர் நமக்கு வந்து கிடைக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் நமக்கு வந்து கிடைக்குது. என்டர் இன்டீரியருமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் லெதர்ட் ஃபினிஷ் மெட்டீரியல், அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிரீமியம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நர்ல்டு ஃபினிஷ் ஆகட்டும், அந்த அலுமினியம் மெட்டீரியல் யூசேஜ் ஆகட்டும், எல்லாமே நமக்கு டச் அண்ட் ஃபீல்ல சூப்பர் பிரீமியம், சூப்பர் லக்ஸரியா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வின் சன்ரூஃப் நமக்கு ஸ்டாண்டர்டா வந்து கிடைக்குது. லெவல் 2 ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இப்ப கியா கார்னிவல் வந்து கிடைக்குது. சீட் கம்ஃபர்ட் பத்தி பார்க்கும்போது நமக்கு 7 சீட் லேஅவுட் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் கேப்டன் சீட் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ரெண்டு சீட்டுமே பவர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் ஹீட்டிங் ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ சீட்ஸும் பவர் அட்ஜஸ்டபிள் நம்ம வந்து பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ சீட்ஸ்லயுமே இப்ப நமக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக என்டையர் 3 ரோக்குமே நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான லிமோசைன் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரியர்ல நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் அண்டர் தை சப்போர்ட் அட்ஜஸ்ட்மென்ட்க்கான ஆப்ஷன், ஹைட் அட்ஜஸ்டபிள், ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் எல்லா ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட், அந்த சீட்ல உள்ள அப்பர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸரி அண்ட் பிரீமியமா சூப்பரான ஃபினிஷ்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் வர பவர் ட்ரெயின் ஆப்ஷன் பத்தி பார்க்க போனா இந்த வெஹிக்கிள் நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன், அதாவது 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ல மட்டும் தான் நமக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த இன்ஜின்ல நமக்கு 193 HP ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 441 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும். 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ ரைடர் பிளேயர்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதான் ஒரு ஷார்ட் ஓவர்வியூ ஆஃப் கியா கார்னிவல். நீங்க இந்த வெஹிக்கிள் பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல கியா EV அதை பத்தி எல்லாமே நாம வந்து பார்ப்போம். அதாவது ரீசெண்டா லான்ச் ஆன கியா EV அதை பத்தி எல்லாமே நாம வந்து பார்ப்போம். Until then, bye from Krish Views.